நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மதர் போர்டு வந்து இருக்கு. எத்தனை இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்மகிட்ட வந்து 7 மதர் போர்டு இருக்கு. இந்த 7 மதர் போர்ட்லயும் வந்து என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும், என்னென்ன தேவைப்படாது, எது எது நம்ம ரீயூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இதில வந்து கோல்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். அது வந்து போனஸ் பாயிண்ட் தான். அது வந்து நான் கடைசில தான் சொல்லப் போறேன். அதனால இந்த வீடியோ வந்து மறக்காம ஃபுல்லா பாருங்க. சரி, நம்ம முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மதர் போர்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த மதர் போர்டை பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸரோட அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஸ்பிளேவும் கிடையாது, பின்னாடி வந்து பேட்டரி ஹோல்டரும் கிடையாது. ஆல்ரெடி எல்லாம் பிடிக்கிட்டு இருக்கானு போல இருக்குது. இது வந்து எனக்கு குப்பையில் தான் கிடச்சி. நான் வந்து ஒரு குப்பை பொறிக்கு தான், குப்பையில் எது இருந்தாலும் எடுத்துருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்முக்கு அதாவது எஸ்டி கார்டு போகிறது வாய் கொஞ்சம் குளருது. சிப்பு போடுறது வந்து ஒரு பின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பின் வந்து கீழே விழுந்துருச்சு. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் நாம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 7 பின் இருக்கும். இதில் வந்து 6 பின்னு தான் இருக்குது. ஒரு பின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. 8ல் 7 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மாட்டுறதுக்கான அந்த ஒரு பின் இருக்குது. இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு லைட்டாக வந்து தூக்கினாலே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம எடுத்து நாம் வந்து ஒழுங்காக வந்து ரீயூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பேட்டரியோட இடத்துல வந்து 2 பேட்டரியை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேட்டரியோட 2 டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டா இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம வந்து சார்ஜிங் வந்து போட முடியும். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க நான் வந்து கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மீடியாடெக் ப்ராசஸர். பாருங்கள், மீடியாடெக்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப நல்லா வருது. அப்போனா அது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த கீபேடையும் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டில் நம்ம 2வதாக பார்க்க போகிற மதர் போர்டு எந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா லாவா கம்பெனியோட தான். இது வந்து நம்மளோட மேட் இன் இந்தியன் பிராண்டு தான். இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்து இருக்கும். ஆனால் அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடும். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சவுண்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சவுண்ட் ரொம்ப நல்லா வருது. அப்போனா வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு போடுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு, பக்கம் வந்து எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சிம்மு போகிறதுக்கான செகண்ட் சிம்மு ஸ்லாட்டும் இருக்குது. இது 3மே வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ரொம்பவே புதுசாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். இந்த சிம்மு போடுறது ஸ்லாட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கார்டு போகிறத வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு லாக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு. அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போகிறதுக்கான பின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போகிற பின்னும் சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே புதுசாக இருக்குது. நம்ம பேட்டரியோட 2 பின்னில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதே வந்து டிஸ்பிளே வந்து கிடையாது. என்ன ரீசனுக்காக இது ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கீழே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து கஸ்டமர் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்கானுங்க. லிஸ்ட்டில் நம்ம 3வதாக பார்க்க போகிறது வந்து வேர்ல்டு பாப்புலர் பிராண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் நானே இருக்க மாட்டேன். நோக்கியா பிராண்டு தான். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பானுங்க. ஆனால் அது வந்து கீபேடு வந்து கிடையாது. அதே மாதிரி பட்டன்ஸ் கிடையாது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா மைக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அது போக குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இருக்குது. இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பின்னும் இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பட்டன்ஸும் இருக்குது, சின்ன சின்ன பட்டன்ஸு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பட்டன் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போடுறதுக்கு அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரி மெமரி கார்டை போடுறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டுறதுக்கான அந்த ஒரு வேர்ல்டு வந்து இருக்குது. இதில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜிங் போட்டிங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் வந்து ஏறும். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே மீடியாடெக் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளோதான், இந்த மொபைலில் வந்து நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு மொபைலோட மதர் போர்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நோக்கியா பிராண்டோட மொபைல் மதர் போர்டு தான். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதில் மீடியாடெக் தான், நல்லாவே பார்த்தா தெரியும்.
இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன கேமரா வந்து இருக்குது. இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மைக்கு இருக்குது, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்டுறதுக்கான அந்த ஒரு ஹோல்டரும் இருக்குது. நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ரீயூஸ் பண்ண முடியும், சார்ஜிங் வந்து ஏறும். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா கீபேடு ரொம்பவே நல்லாயிருக்கு. கீபேட் லைட்டும் வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட பார்த்தா தெரியும் கீபேட் லைட் இது. அதே மாதிரி டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லாயிருக்கு, டிஸ்பிளே வந்து போல். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த மாதிரி போல் நாம் யூஸ் பண்ண வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோக்கியா பிராண்டோட மொபைலோட மதர் போர்டு தான். இதுலேயும் வந்து 2 சிம்மு ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரி ரேம் போர்டு, ரோம் போர்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெயின் ப்ராசஸர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாறுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. நான் வந்து எடுத்து காட்டுறேன். இதை இந்த லாக் லைட்டை தள்ள ஓப்பன் ஆகிடும். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளேவில் 2 கோடு வந்து இருக்கும். டிஸ்பிளே வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து இருக்கும். இது ரொம்ப நல்லாவே வந்து எரியுது. நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்து 2 சைடு வச்சா போதும். எல்இடி எரியுது வந்து நல்லாவே தெரியும். எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. அப்படின்னா அந்த கீபேட் லைட் வந்து நல்லாவே எரியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி மொபைலோட மதர் போர்டு வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தூக்கி வந்து போட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம நல்லாவே ரீயூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி.